பிடிஎன் பேசிக் டு நோ ஸ்க்ரீன் சினிமா படம். அதாவது நம்ம சினிமா தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்த்தா அந்த படம் வந்து ரியலாக பார்க்குற மாதிரியே இருக்கும் எல்லாமே. ஆனால் அது இறங்கி நம்ம முன்னாடி வராது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனு இந்த பிரபஞ்சத்தில் ஒளியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த ஒளியில் பயணம் செய்கிறத யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு இல்லை, எல்லாரும் பார்க்குறாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து மனிதன் இப்போ பார்க்குறாங்களோ இந்த வெளியில் ஒரு ஸ்க்ரீன், இது வந்து எல்லாருமே பார்க்கறதில்ல. மனிதனுக்கு தெரிகிற ஸ்க்ரீன் மற்ற மிருகங்களுக்கு அனிமலுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீன் வேறு மாதிரி தெரியும். இதை நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுக்கு தெரிகிற மாதிரி மற்ற அனைவருக்கும் வேறு மாதிரி தெரியும். அதே மாதிரி உலக மக்களின் மாம்டு எடுத்துகிற தமிழ் அவங்களுக்கும் அது வேறு மாதிரி தெரியும். ஏன்னா அவங்களுடைய முழு பார்வை என்பதால். ஸோ இந்த இது இப்படி இருக்குது. இப்போ வந்து இது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதாவது மின்சாரம் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம அதை அனுபவிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அதே பிரபஞ்சத்தில் தான் ஸ்க்ரீன் எனும் எனர்ஜி இருக்கிறதுனால தான் அந்த ஸ்க்ரீனை அதே மாதிரி மின்சாரத்தை எப்படி நம்ம பதிவு பண்ணி நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த ஸ்க்ரீனும் பதிவு பண்ணி அனுபவிக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க. புரியுதுங்களா? அதனால தான் இந்த ஒளிப்பதிவுலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒளியில் பயணம் செய்கிறது. ஆனால் அது பயணம் செய்கிறது அந்த ஸ்க்ரீனு எல்லாரும் பார்த்தாலும் அது அவங்க சாதாரண ஒருத்தவங்க வந்து சாதாரண தன்னுடைய லைஃப்பை மட்டும் பார்ப்பான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். அதையும் மீறி அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம அறிவில் டைரக்ட் கனெக்டிவில் இருக்கிறதுனால சிலருக்கு அதிகபட்சமாக தெரியும் பொழுது தான் நீங்கள் பார்க்குற மருத்துவம், விஞ்ஞானம், இந்த ஆன்மீகவாதிகள் எத்தனையோ குருமார்கள் சொன்ன விஷயம், அவங்க இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், அங்கே பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இப்படி என்றெல்லாம் சொல்லுறது. நான் வந்து ஆலியன்ஸை பார்த்தேன், நான் பறக்குந்தட்டை பார்த்தேன், இப்படி ஆவியை பார்த்தேன். இது எல்லாமே அந்த ஸ்க்ரீன் பண்ணுற ஒரு மாயை தான். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரி நானும் அந்த ஸ்க்ரீனை பார்த்து 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு கணினி மூலமாக தான் பேச வந்தேன். காட்டில் பயணம் செய்கிற மாதிரி ஒவ்வொரு மார்க் போட்டு ஒரு இடத்துல வந்து இது நம்மளை நோக்கி என்னென்னு அதை தான் தொடர்ந்து 600 வீடியோக்கு மேலே போட்டுட்டேன். அப்போ நிறைய பேருடைய கேள்விகள், நிறைய பேருக்கு ஒரு இருந்த குழப்பங்கள்லாம் இவன் என்ன தான் பேசுகிறான், என்ன தான் சொல்ல வரான்னு, அது வந்து நான் ஏதாவது சுருக்கமாக பேசணும் அப்படின்றப்ப தான் நான் 58 பிடிஎன் 58 வீடியோவில் வந்து போட்டேன். அது எனக்கு திருப்தி அளிக்கல. சரி, நான் வந்து 64 நம்பரில் தான் போடணும். ஏன்னா இந்த 64 என்பது ஏற்கனவே உள்ள 6 அறிவு, நான் அது கூட சேர்க்குற 10 அறிவு, 4 அறிவு சேர்த்து கேஎம், அது நாலேஜ், மைண்டு, குவைட், மலேசியா. ஏன்னா அந்த குவைட், மலேசியா, சிங்கப்பூருக்கு இடையிலையும் சவுதிக்கும் இங்கே வந்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த கேஎம் என்பது ரொம்ப முக்கியம். காற்று மலை போல. சரிங்களா? அந்த விஷயத்தை வச்சு நான் பண்ண அந்த 64 வரணும்னு நினச்சப்ப தான் அதில் வந்து பாட்டு ஒன்று போட்டுட்டேன், இளையராஜா. அது என்னன்னா காப்பிரைட்லேருந்து அந்த சவுண்டே நீக்கிட்டாங்க அந்த வீடியோ 64. பிறகு 65 வீடியோ போட்டேன். அப்போ 64 10 இல்லை 11. அப்போ அது கரெக்டான நம்பர் பாருங்கள். நீங்கள் இந்த 65 பிடிஎன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன பேச வரேன், மாம்டேடு என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, எல்லாம் அதில் தெரியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், உங்கள் கையில் தான் இருக்குது. எத்தனையோ ஆன்மீகங்கள் வந்து எத்தனையோ புக்காக அடிக்கிறதுல நான் வந்து அந்த ஒரு சின்ன வீடியோவில் அது முழுசாக பதிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த டோட்டல் அது வருது என்னன்னா 11. எஸ், நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 4 விஷயங்கள் முக்கியமாக சொல்கிறேன். என்னன்னா, நான் உயிரோடு இருந்து நான் உணர்ந்தால்தான் எல்லாமே, இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த நான் என்ற உணர்வு, நான் இருக்கிறேன்னா எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த நானை பேசிக்காக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிற மாம்டேட், அதுக்கு மேலே இருக்கிறது இறைவனின் சொர்க்கம் தான். இறைவனின் சொர்க்கத்துக்கு தான் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இறைவனை யாராலையும் பார்க்க முடியாது.
ஏன்னா அவன் இல்லை என்ற இடத்தில் இருக்கிறான். நீங்க இல்லைன்னு கற்பனை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும். எல்லாரும் பார்க்கலாம் இறைவனை, நான் ஏற்கனவே பல தடவை சொல்றேன். ஆனா இல்லைன்னு நீங்க கற்பனை பண்ணணும். இல்லை என்பவன் எப்படி இறைவன்? எதுவுமே இல்லாதப்ப எப்படி இறைவன் இதெல்லாம் படைத்திருப்பான்? அப்ப நான் இருக்கிறேன் அல்லவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நான் இருக்கின்றேன் என்றால் அந்த இல்லை என்பவனும் இருக்கிறான். அப்ப இல்லை என்பவன் இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இல்லை என்று ஆவான்? அதுதான் மாம்டேட் சொல்றாங்க. நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். நீ உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு கணக்கு பண்ணி பின்னோக்கி போனா, இந்த உலகமே பின்னோக்கி போனா, நான் இருப்பதை நீ அறிவாய். ஆனா நான் தான் உனக்கு சொல்கிறேன், அந்த இல்லை என்பவனால் படைக்கப்பட்டு மன்னிப்பு கேட்க வந்தேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். நீ மன்னிப்பு கேட்டாதான் நான் அந்த சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும் மாம்டேட் சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நான் வந்து சொர்க்கத்தை வரைக்கும் 4 கணக்கு பண்ணிட்டேன். நான், மாம்டேட், இறைவனின் சொர்க்கம். அப்ப அதுக்கு மேல இல்லைன்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அந்த ஒன். அப்ப இது இயற்கையா நடந்துச்சுங்க. நான் பிளான் பண்ணி செய்யல. நான் போஸ்ட் பண்ண பிறகு 10 வரணுன்றது தான் என்னுடைய மெயின் டார்கெட். ஏன்னா நான் என்னை அவங்க 10ன்னு சொல்லு, நீ 10ஆம் அவதாரம் சொல்லுன்னு சொல்றாங்க. நான் தான் சொல்ல மாட்டேங்கிறேன், அதை நம்ப மாட்டேங்கிறேன். வரக்கூடிய காலம் அதை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னை வச்சுட்டு அரசியல் பண்றவங்க ஏற்றுக்குவாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதை விட்டுடுங்க. ஆனா அந்த 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 இது கூட அது ஒரு விபத்து மாதிரி, அது அந்த சவுண்டெல்லாம் போய் நான் அது 65ல் போட வேண்டியதாயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா ஒரே பேச்சு திரும்ப திரும்ப பேசும்போது சொல்லாடல் மாறும்போது அர்த்தங்கள் மாறும். அது நான் வந்து 10 நிமிஷம் பேசுறது, இந்த வீடியோ போடுறது வந்து நான் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ சில வார்த்தைகள் விட்டு போயிடும். சரிங்களா? சம்டைம் அது வந்து வளர்ற மாதிரி கூட இருக்கும், வார்த்தைகள் விட்டு போயிடுச்சுன்னா. அதெல்லாம் நடக்கிறது உண்டு. சரி, இது எழுத்து மூலமா ஒரு பதிவு பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு தடவை பதிவு பண்ணிட்டா இதுதான் பேசிக். என்ன அவங்களோட பேசிக் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கான மதங்கள் உண்மையா பொய்யான்னு சத்தியம் தேடாதீங்க. ஏன்னா உங்களுக்கான மதங்கள் வந்து உங்களுக்கான தண்டனை, பரிகாரம், பனிஷ்மெண்ட். அப்ப எல்லா மதங்களும் தண்டனை, பரிகாரம், பனிஷ்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது அவங்க மதத்துல இருந்து அவங்க சொர்க்கம் செல்லலாம். யாருக்கு அது தேடல் இருக்கோ அவங்களுக்கு. தேடல் இல்லாதவங்களுக்கு மறுபடி மரணித்து நரகம் அனுபவித்து மறுபடி வருவாங்க. அது வேற விஷயம். பல ஜென்மங்களாக நரகத்தை அனுபவிச்சுட்டு வருவாங்க. ஆனா இறுதி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க முஸ்லீமா பிறப்பாங்க. அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எல்லா மதங்களும் உண்மைனா உண்மை, பொய்னா பொய். அதனால ஒரு மதங்களை வந்து சண்டை போட்டுக்காதீங்க. ஆனால் ஒவ்வொரு மதங்களும் நம்ம தாக்கி சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, தேவையில்லாம மற்ற மதங்கள் எங்க மதம் தான் உண்மையானது அப்படின்னு விவாதம் பண்றது, இது எல்லாமே மீட்டிங் போட்டு பண்றது, இது எல்லாமே எங்க மதத்துல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குப்பா, உங்க மதத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, இதை நாங்க எடுத்துக்கிறோம், இதையும் நாங்க எடுத்துக்கிறோம். எங்க மதத்துல இது இந்த காலத்துக்கு ஒத்து வராது, இது எங்க மதத்துல இந்த விஷயம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, நாங்க இதை விட்டுடுறோம், இல்ல இப்பத்துக்கு நாங்க நிப்பாட்டுறோம், வரக்கூடிய காலத்துல பார்க்கலாம். ஏன்னா காலங்கள் போயிட்டே இருக்கும், காலங்கள் மாறும். அப்படின்ற மாதிரி மதங்கள் கலந்து நல்ல விஷயத்த பேசணும். புரியுதுங்களா? ஏன் மதம் தான் உண்மை, ஓ மதம் தான் உண்மை சண்டை போடுறவங்க எல்லாருமே டோட்டல் நரகத்துக்கு போவாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு போறவங்க மனசு எப்படி இருக்குன்னா, எதுவுமே பொறாமப்படாம, நான் பெருசு நான் சின்னது, இந்த இருளை போல இறைவனை போல. இப்ப இறைவன் இல்லை என்ற இறைவன் எப்படி இருக்கிறான்? மிகவும் சாந்தி. ஏன்னா இல்லை என்ற இடத்துல இல்லாத மாதிரியே இருக்கிறான். அந்த மாதிரி உங்களுடைய மனம் இதானாதான், பக்குவப்பட்டா மட்டும்தான் அந்த இறைவன் சொர்க்கம் செல்ல முடியும். இல்லைன்னா பூமியில சொர்க்கம் கிடைக்கதான் போகுது. ஆனா அது சொர்க்கத்தில் நரகம், நரகத்தில் சொர்க்கம். இங்க இப்ப பாக்குறீங்கல்ல, ராஜா வாழ்க்கை வாழ்ற ராஜாக்கள்லாம் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க ராஜா போக வாழ்க்கைலாம் வாழ்றாங்க. அப்பா கொடுத்து வச்சோம்ப்பா, இந்த பணத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டம், இவன் என்ன புண்ணியம் பண்ணா, இவ்வளோ ராஜா மாதிரி இருக்கானே, அதெல்லாம் இருக்கு. அவங்களோட போன ஜென்மத்தின் புண்ணியங்கள் இருக்கு அவங்க பின்னாடி. ஆனா அந்த இறைவன் சொர்க்கம் போறதுக்கான இது அவங்க செஞ்சு ஆகணும். அப்போ இல்லைன்னா அவங்க இந்த ராஜாவா இருந்துட்டா மறுபடியும் நரகத்துல போயிட்டு அவங்க எப்படி புழு அறிவு தான் அந்த நரகம் சொர்க்கம் அனுபவிக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்க அறிவை கொண்டு போயிட்டு ஒரு கை கால் இல்லாத ஒரு இனத்துல வச்சுட்டா எப்படி இருக்கும்? அப்ப அறிவு வேலை செய்யும், எல்லாம் கேட்கும். ஆனா கை கால் அசைங்க எப்படி இருக்கும் ஒரு கை கால் இல்லாதவங்க? இல்லை, அந்த மாதிரி ஒரு நரகத்தை அனுப்புவாங்க ஒரு அனிமேலா.
அது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. யோசிங்க.